இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் ஃபிஷ் வந்து எடுத்துருக்கிறேன். பொண்ணுக்காக தான், அவள் ரொம்பவே லைக் பண்ணுவான். குழம்புக்காக கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 10 ஃபிஷ் போல் 10 மீன் போல் தான் இருக்குது. சாலை மீன் தான். இந்த மீனுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து 2, 4, 6, 8, 10, 12 மீன் இருக்குது. இந்த மீனுக்கு தான் தேவையான அளவு மசாலா நம்ம வந்து ஃபிஷ்ஷு மீன் வந்து பொரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க இந்த சைஸில் வந்து எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து நம்ம தோல் எடுக்காமல் அந்த மாதிரி ஒரு 10 பல் வந்து பூண்டு இது கூடவே நான் வந்து சேர்த்துருக்கிறேன். அது கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலையை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம். இது வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்க்குறது. இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ண மீன். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் இது சோம்பு. இது கூட கொஞ்சம் வந்து புளி, நான் ஊற வச்சுருக்கிற புளியிலே வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால அதை நான் எடுத்துகிட்டேன். அதை நம்ம இது கூட அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு சேர்க்கறதுனால கல்லுப்பு வந்து தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்து அரைச்சிடலாம். அரைக்கும்போது சேர்த்து அரைச்சோம்னா நல்லாவே இருக்கும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லி, அது கூடவே நான் வந்து 10 வரமிளகாய் சேர்த்து வந்து அரைச்சிருக்கிறேன். இது கூட கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் வந்து பேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம அம்மியில் அரைச்சோம்னா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ அம்மியில் அரைக்கக்கூடிய வசதிகள் இல்லாததுனால நம்ம வந்து இதிலே வந்து அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை வந்து சேர்க்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து ஆயில் சேர்க்கணும். இப்போ நான் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறது. சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஆயிலும் வந்து இதில் சேரும்போது அந்த மசாலா வந்து இதில் மீனில் வந்து நல்லா ஒட்டும். இனி இது நம்ம வந்து பொரிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலா போதும், கொஞ்சம் மீதி இருக்குது. இது நம்ம வந்து இன்னொரு மீன் பொரிக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம். இது இன்றைக்கி மீன் கொஞ்சம்னால நமக்கு வந்து மசாலா போதும். இதுக்கு பார்த்தீங்களா மீன் வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்க தான் இப்படி இருக்குங்க. பொரிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் தான். இப்போ நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பொரிச்சு என்ன நம்ம கருவேப்பிலை எல்லாம் போட்டு வந்து அரைச்சதுனால வாசம் ரொம்பவே வீசும். மீன் ஃபிஷ் ஃப்ரை வச்சு மீன் ரெடி சாப்பிடலாவா? சாப்பிட்டு பார்த்துலாவா? பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.